ஆப்டிக் நர்வ் இந்த கண்ணுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணுற நரம்பை வந்து அழுத்த ஆரம்பிச்சுது. அதனால் வந்து அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் கண் வந்து அவங்களுக்கு பார்வை வந்து இழப்பு ஏற்பட்டது. ஸ்டெப்டோகாக்கைனால் இன்ஃபெக்ஷனால் சில டைமில் வந்து மூளையில் வந்து அலர்ஜி ஏற்படும், வீக்கம் ஏற்படும். அந்த அலர்ஜிக்கு வந்து பூண்டு கொடுக்கும்போது அந்த மூளையில் ஏற்படுற வீக்கம் வந்து கம்மியானது அப்படின்றது வந்து அவர் அந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அதில் இருக்கிற அலிசின் அப்படின்ற அந்த காம்பவுண்ட் தான், அந்த அல்கலைடு தான். அந்த அல்கலைடு தான் அந்த நெடி, நமக்கு காரத்தன்மை, இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குது. இந்த இதுதான் வந்து முக்கியமான மருந்தாக வந்து அதில் வந்து பயன்படுது. அது சல்ஃபர் காம்பவுண்டுனால ஆனது. இந்த மாதிரி சித்த மருத்துவத்தில் நமக்கே வந்து ஒரு திடீர்னு எதிர்பாராத சர்ப்ரைஸ் மாதிரி. இது உண்மையிலே இந்த ரிசல்ட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிராக்கல் மாதிரி இருந்தது. முறைப்படி பத்தியம் உணவு முறையோடு நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா இதுலேயும் தீர்க்க முடியாத ரொம்ப நாள்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதில் வந்து தீர்வு காண முடியும். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் CM சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம மெயினாக என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கண் நரம்பு பிரச்சனை பாதிக்கப்பட்டது. அதாவது வந்து இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் கண் பார்வை வித்தியாசமான முறையில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பாதிப்பு இருந்தது. என்னாச்சு அப்படின்னாக்க, சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு பேஷண்ட்டு அவங்க வந்து வண்டியில் போகும்போது கீழே விழுந்து தலையில் நல்லா அடிபட்டது. இந்த தலையில் அடிபட்டதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, மூளையில் இரத்த கட்டு வந்து உருவானது. இந்த இரத்த கட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த வீக்கமும் அந்த இரத்த கட்டும் உருவானதுனால அவங்களுக்கு நல்லா அந்த ஸ்கல்லுக்கு உள்ளர் வந்து கொஞ்சம் நல்லா ஹெமட்டோமா மாதிரின்னு சொல்லுவாங்க. இரத்த கட்டு வந்து நல்லா உருவானதுனால கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகி கொஞ்சம் மிட்லைன் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிது. நமக்கு மூளை தெரியும் இல்லைங்களா, மூளை வந்து 2 பாதியாக வந்து இருக்கும். அந்த மூளை 2 பாதியாக இருக்கிறதுனால இது ஒரு சைடு வந்து இரத்த கட்டும் வீக்கமும் உருவானதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பக்கம் ப்ரெஷர் அதிகமானதுனால ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் வீக்கத்தில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. இதை வந்து சப்டூரல் ஹெமட்டோமா. அதனால் வந்து பிரெயினோட மிட்லைனே வந்து ஷிஃப்ட் ஆகி இருக்குது. சரிங்களா? இதை வந்து அவங்க கொஞ்சம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து இது பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, சர்ஜரி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து சர்ஜரிக்கு வந்து அவங்களுக்கு சுகர் அது நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால அவங்களால வந்து சர்ஜரி பண்ண முடியல அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு வந்து இதாகிட்டு அவங்க வேணாம், சர்ஜரி பண்ணால் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்னு வந்து பேஷண்ட்டு ரொம்ப பயந்ததுனால சர்ஜரிலாம் எனக்கு வேணாம், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்ஜரி பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரத்தக்கட்டை வந்து என்னாச்சு அப்படின்னாக்க, ஆப்டிக் நர்வ் இந்த கண்ணுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணுற நரம்பை வந்து அழுத்த ஆரம்பிச்சுது. அதனால் வந்து அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் கண் வந்து அவங்களுக்கு பார்வை வந்து இழப்பு ஏற்பட்டது. சரிங்களா? இதுதான் அந்த பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி. பார்வை வந்து அவங்களுக்கு சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமனது. அப்போ அந்த பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னாக்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சொன்னாங்க. அவங்க கீழே விழுந்து அடிபட்டது, இந்த மாதிரி தலையில் வந்து இரத்தக்கட்டு உருவானது, சர்ஜரிக்கு வந்து அவங்க போனது, அதுக்கப்புறம் இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வரும் அப்படின்ற பயந்ததுனால அவங்க பயந்துட்டு வந்து வெளியில் வந்துட்டாங்க. இது உங்களால் ஏதாவது தீர்க்க முடியுமா அப்படின்றத சொன்னாங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன். அப்போது நாம் சரி கொடுங்கம்மா அப்படின்றத அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அவங்களுக்கு என்னென்ன இதாக இருக்குது, அப்படி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு பிபி எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பண்ணோம். இப்போ அவங்களுக்கு பார்வை செக் பண்ணும்போது ஒன் சைடில் பார்வையே சுத்தமாக இல்லை அப்படின்றத தான் வந்து அவங்க சொன்னாங்க. அப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, சரி இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமான கேஸு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து பார்க்குறேன். அதாவது வந்து இந்த மாதிரி கீழே விழுந்து தலையில் அலைப்பட்டு சப்டியூரல் ஹெமட்டோமா, அதாவது வந்து மூளையில் இரத்தக்கட்டு உருவாகிறதுனால வந்து ஆப்டிக் நர்வ். இது நிறைய பேர்களுக்கு நரம்பு பிரச்சனை வரும். அந்த நரம்பு பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து வீக்கங்கள் கண் நரம்புகளில் வீக்கம் வரும். அந்த நரம்புகளுக்கு வந்து நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து டியூ டு ட்ராமா, அதாவது வந்து கீழே விழுந்து அடிப்பட்டதுனால ஏற்படுற பிரச்சனை. ஸோ வந்து இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்றது வந்து யோசிக்கும்போது எனக்கு வந்து ஒரு இடையில வந்து ஒரு
புக்கு ஒன்று நான் படிக்க நேர்ந்தது. அதில் வந்து டாக்டர் சு நரேந்திரன் சொல்லிட்டு கலைமாமணி விருதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்றத அந்த புக்கு அவர் போட்டிருந்தார். அவர் வந்து ஒரு உணவே மருந்து அப்படின்ற ஒரு ஒரு புக்கு வந்து எழுதியிருக்கார். அந்த புக்கில் அவர் வந்து எம்எஸ் எஃப்ஆர்சிஎஸ்லாம் வந்து முடிச்சிருக்காரு அப்படின்றத அந்த புக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஒரு உணவே மருந்து அப்படின்னு வந்து தலைப்பு வச்சு வந்து ஒரு ஆங்கில மருத்துவர் சித்த மருத்துவத்தை பற்றி உணவே மருந்துன்ற கான்செப்ட் வச்சு புக் எழுதியிருக்காரு அப்படின்றத நான் அந்த புக்கை வந்து வாங்கி படித்தேன். அப்போ படிக்கும்போது அவர் வந்து பூண்டை பற்றி மென்ஷன் பண்ணும்போது ஸ்டெப்டோகாக்கைனால் இன்ஃபெக்ஷனால் சில டைமில் வந்து மூளையில் வந்து அலர்ஜி ஏற்படும், வீக்கம் ஏற்படும். அந்த அலர்ஜிக்கு வந்து பூண்டு கொடுக்கும்போது அந்த மூளையில் ஏற்படுற வீக்கம் வந்து கம்மியானது அப்படின்றது வந்து அவர் அந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அந்த ரத்தக்கட்டும் கரையும். அதுக்கடுத்து அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார், பூண்டுக்கு வந்து நீர்மமாக்குற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு மெயினாக வந்து அதில் இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட், அதாவது வந்து பூண்டில் கந்தக சத்து வந்து அதிகம். சரிங்களா? நம்ம அந்த பூண்டை நம்ம நசுக்கும் போது அதுலேருந்து நமக்கு காரமான ஒரு ஸ்மெல்லு, அந்த நாக்கு அந்த தொண்டை பூண்டுக்கு அந்த காரத்தன்மை இருக்கிறதுக்கு காரணமே அதில் இருக்கிற அலிசின் அப்படின்ற அந்த காம்பவுண்ட் தான், அந்த அல்கலைடு தான். அந்த அல்கலைடு தான் அந்த நெடி, நமக்கு காரத்தன்மை, இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்குது. இதுதான் வந்து முக்கியமான மருந்தாக வந்து அதில் வந்து பயன்படுது. அது சல்ஃபர் காம்பவுண்டுனால ஆனது. சரிங்களா? கந்தக சத்துனால் ஆனது. இதை வந்து தொடர்ந்து கொடுக்கும்போது அங்கே ரத்த குழாய்களில் இருக்கிற ரத்த கட்டுகளை வந்து குறைக்கும். நம்ம பொதுவாக சொல்ல இல்லைங்களா, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கிறதுக்கு ரத்த குழாய்களில் அடைப்பு இருந்ததுன்னா வந்து பூண்டு நிறையா கொடுங்க, அது கொழுப்பை கரைக்கக்கூடியது, ரத்த குழாய் அடைப்புகளை வந்து சீராக்கக்கூடியதுன்றது நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வருது. அதே மாதிரி தான் வந்து இந்த பூண்டுக்கு அதுக்கு மெயின் ரீசனே வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த அலுசின்ற அப்படி அந்த காம்பவுண்ட் தான் வந்து அந்த சல்ஃபர் பேஸ்டு காம்பவுண்டு தான் வந்து அந்த ரத்தத்தை வந்து நீர்மமாக ஆக்கிறதுக்கும் அந்த வீக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவுது அப்படின்றது வந்து அவர் அந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இது இருந்ததுனால சரி ஓகே ரைட்டு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, சித்த மருத்துவத்தில் பூண்டு ரசாயனம் அப்படின்ற அந்த மருந்து கொடுப்போம். இது லேகிய மாதிரி தான் இருக்கும். இதில் கருப்பட்டி, வெல்லம் எல்லாமே சேரும். சரிங்களா? இதில் வந்து மெயினாக வந்து இன்க்ரீடியன்ட் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, பூண்டு, சின்ன வெங்காயம், சிற்றுரத்தை, கொஞ்சம் நிறைய 30-40 மேற்பட்ட மருந்துகள் வந்து பேஸாக கொண்டது. ஆனால் இதுக்கு பிரதான மருந்து இன்க்ரீடியன்ட் வந்து பூண்டு தான். அது மலைப்பூண்டு அப்படின்றது சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து இதை வந்து முதன்மையாக வந்து பயன்படுத்துறது. அப்போது சரி ஓகே ரைட்டு, இதை நாம் கொடுத்து பார்க்கலாம். இது கூட வந்து நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள், அதாவது வந்து அவங்களுக்கு ரத்தக்கட்டு கரையணும், மூளையில் இருக்கிற அந்த வீக்கம் கம்மியாகணும், ப்ளஸ் வந்து அது போய் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஆப்டிக் நரம்பு தான் வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது. சித்த மருத்துவத்தில் நிறைய வந்து நரம்புகளை வந்து வன்மையாக்கக்கூடிய மருந்துகள் வந்து இருக்குது. அமுக்கரா இருக்குது, பூனைக்காளி இருக்குது, இந்த மாதிரியான நிறைய நரம்பு உரமாக்கி செய்யக்கூடிய மூலிகைகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நரம்புகளை வந்து பலப்படுத்தக்கூடிய மருந்துகளும் வந்து நம்ம அது கூட சேர்ந்து கொடுத்துட்டு, கண்ணுக்கு ட்ராப்ஸு, கண்ணொளி தைலம் மாதிரி உள்ள மருந்துகள் வந்து நம்ம கொடுத்தோம். அப்படி கொடுக்கும்போது கரெக்டாக 1 மாதம் அந்த பேஷண்ட்டு நான் சொல்கிற மாதிரி பத்தியமாக அந்த மருந்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்படி மருந்து எடுத்துக்கும்போது 1 மந்த் கழித்து வந்து நம்ம மறுபடியும் ஸ்கேன் பண்ணுறோம், சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது, அந்த ரத்தக்கட்டு உண்மையிலே இருக்கா, என்ன ஏது அப்படின்றது, எவ்வளோ சைஸ் குறைஞ்சிருக்கு, நம்ம கொடுத்த மருந்து உண்மையிலே வேலை செஞ்சுருக்கா அப்படின்றதுக்காக மறுபடியும் அவங்கள வந்து சிடி ஸ்கேன் வந்து நம்ம எடுக்க சொன்னோம். அப்படி எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த சப்நியூரல், அதாவது வந்து அந்த ஹெமோட்டோமா சுத்தமாக இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த வீக்கம் இன்ஃப்ளமேஷனால் அந்த மிட்லைன் ஷிஃப்டாக இருந்தது இல்லைங்களா, இதுவும் இல்லை அப்படின்றது வந்து எங்களுக்கு ரிப்போர்ட்டில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பேஷண்ட்டு சிம்டமேட்டிக்காக நம்ம கேட்டோம், இது எனக்கு கண் பார்வை வந்துருச்சு அப்படின்றதையும் அவங்க கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சுங்க, எனக்கு இப்போ வந்து விஷனில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டு பார்க்கும்போது நமக்கே வந்து நல்ல சர்ப்ரைஸாக இருந்தது. பேஷண்ட்டு
நான் அந்த புக்கில் வந்து நான் எதேர்ச்சியாக நான் படித்தது அது அது ஒரு எம்டி என்னடா இது ஆங்கில மருத்துவர் வந்து சித்த மருத்துவத்தில் உணவே மருந்துன்ற தலைப்பு மாதிரி எடுத்து பேசுகிறாரு எழுதியிருக்காரு அப்படின்றதுனால எதேர்ச்சியாக வாங்கி படித்தது. ஸோ ஆனால் அந்த பேஷண்ட்டு பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கொடுத்தோம். ஸோ அந்த அந்த மிராக்கள் வந்து எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மாதத்தில் சப்டியூரல் ஹெமோட்டோமா சர்ஜரிக்கு அட்மிட் ஆகிட்டு வெளியில் வந்த பேஷண்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு சிம்டமேட்டிக்காகவும் நல்ல ரிலீஃப், அவங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரிஞ்சது, அவங்களுக்கு அந்த மூளையிலேருந்து அந்த ஹெமட்டோ அந்த ரத்தக்கட்டும் வந்து குறைஞ்சது. இது பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் மருந்துகள் வந்து கரெக்டான மருத்துவரை கரெக்டான ஆலோசனை, நோய் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், கரெக்டான மருத்துவர்கிட்ட அணுகணும், அதை முறைப்படி பத்தியம் உணவு முறையோடு நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா இதுலேயும் தீர்க்க முடியாத ரொம்ப நாள்பட்ட பெரிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதில் வந்து தீர்வு காண முடியும் அப்படின்றது வந்து எனக்குமே அது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதே போல் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.